வெல்கம் டு மை சேனல் சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான பருப்பு ரசமும் பீர்க்கங்காய் பொரியலும் பண்ணலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். அதுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். பருப்பு தண்ணியிலேயே புளியை ஊற வச்சுக்கணும். வர கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. பீர்க்கங்காய் பொரியலுக்கு பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் கட் பண்ணி தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். ரசமும் காயும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ரசம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் யூஸ் பண்ணோமா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, வெந்தயம் போட்டு தாளிக்கலாம். கடுகும் வெந்தயதும் பொரிஞ்சதும் சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், வர கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்சியில் 1-2 பிடிச்சி வச்சுருக்கேன். கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம். லேசாக கிளறி விடுவோம். ரொம்ப சவக்க வேண்டியதில்லை. இது 1-2 அந்த எண்ணெயில் கலந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். நல்லா வதங்கும். நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச பருப்பு தண்ணி அப்படியே ஊற்றணும். பருப்போட 1 கிளாஸ் பருப்பில் மஞ்சத்தூள் எண்ணெயும் ஊற்றி வேக வச்சேன். இப்போ நல்லா வதக்கிடுச்சு. இப்போ பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியில் ஒரு 5 தக்காளி பழம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி இதில் ஊற்றலாம். புளி கரைச்சி ஊற்றினதுக்கு பின்னாடி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கு பின்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. நுர கட்டினதுமே திரும்பவும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு ஒரு கலக்கி விடலாம். சூப்பரான ஹெல்த்தியான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பீர்க்கங்காய் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றினது அது சூடானது கடுகு போட்டு தாளிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கணும். நான் பீர்க்கங்காய் போட்டு லாஸ்ட்டாக இறக்குறப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும். அது என்னன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன், போடுறப்ப காமிக்கிறேன். பீர்க்கங்காவை போட்டு நல்லா வதக்கணும். போட்டு வேக விடலாம். இதுலேயே தண்ணி விடும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ மஞ்சத்தூள், உப்பும் போட்டு நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலக்கிட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சீக்கிரமாக வெந்துடும் இந்த காய். சூப்பராக ஆயிடுச்சு. நல்லா கலந்து விடலாம். நான் தண்ணி எதுவும் விடலை. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவேன்னு சொன்னேன்ல, அதை இப்போ போட்டுடலாம். வர கொத்தமல்லியை வறுத்து அரைச்சி 1-2 பொடி பண்ணி வச்சுக்கணும். அதை 1 ஸ்பூன் போட்டால் போதும். நான் சின்ன ஸ்பூன்னால் 2 ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா கலந்து விட்டதும் 1 நிமிஷம் அப்படியே விடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவல் தூவி இறக்கிட வேண்டியது தான். தேங்காய் துருவல் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. நல்லா கிளறி விடலாம். எங்கள் வீட்டில் இந்த 1 வாரமாக சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷுன்னு கொஞ்சம் ஹெவியான சாப்பாடு. அதனால் இன்றைக்கி லைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு தான் இதை நான் செஞ்சுருக்கேன். சூப்பரான டேஸ்டியான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழையை போட்டு ஒரு கலந்து விட்டுறலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பீர்க்கங்காய் பொரியலும் பருப்பு ரசமும் அட்டகாசமாக தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.